எல்லாருமே குரூப்பா ஒரு பக்கம் போகும்போது, இவன் ஒருத்தன் மட்டும் ஏன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான்? பார்த்த உடனே நம்ம எல்லாத்துக்குமே தோணியிருக்கும், ஒருவேளை அவன் தப்பான வழியில போறானோ அப்படின்னு. எதனால அவன் கூட்டத்த விட்டு அவன் தனியா பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு நெனச்சான்? அவனால தனியா போய் சர்வே பண்ண முடியுமா? 2007ல எடுக்கப்பட்ட இந்த வீடியோ இப்போ வைரல் ஆகி ஒவ்வொரு பர்சனுக்குள்ளேயும் ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்த அந்த பெண் குயினோட வீடியோ பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டா அந்த பெண் குயின் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஃபீட்பேக்கையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, தனியா போனா நீ இறந்துருவ, பாரு இந்த பெண் குயின் தனியா போயிருக்கு, அது இறந்து போச்சு, இப்போ நீ அந்த மாதிரி போவாதுன்னு சொல்லிட்டு அகைன் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னோட கருத்து என்னன்னா, அது இன்ன வரைக்கும் ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருந்து ஒரு புது உலகத்தை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அது போணுச்சோ, இல்லை அதுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு சொல்லிட்டு அதை போணுச்சோ, அது என்னவா வேணா இருக்கட்டும், அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே போகும்போது அதுக்கான லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த லைஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அது எடுத்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், அந்த கூட்டத்தை விட்டு போகிறது, அதுதான் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருக்கோம், ஒரு ரொட்டீன் ஜாப்ஸே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேருந்து வெளியே போனால் மட்டும்தான் நம்மளாலையும் வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னடா நீ கருத்து இப்படிலாம் சொல்கிற, நீ ஃபஸ்ட்டு வெளியே போடா, நீ ஃபஸ்ட்டு முன்னேறி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவீங்க. அது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே போகிற அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் ஆஃப்டர் தட்டும் நிறையா இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல, அதுவும் நிறையா இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே வந்து நிற்கும். நீங்கள் அச்சீவ் பண்ண முடியலனாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்து நிற்கும் உங்களை வந்து ப்ளேம் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள், அதுபடி போங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி கேளுங்க. பாய்.